வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குலதெய்வ தோஷம் போக்கும் திருத்தலம். அதனை பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நிம்மதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காகவும் அவன் பாடுபட்டால் அவனுக்கு உறுதுணையாக வருவது அவன் குலதெய்வம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வத்தின் அருள் ஆசி எப்போதுமே உண்டு. ஒவ்வொரு முறையும் மொத்த குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடன் சென்று குலதெய்வத்தை வணங்கி அவற்றிற்கு மனதார பூஜைகள் மற்றும் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நல்ல உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அத்தனை பேருக்கும் அந்த குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கிறதா என்றால் ஒரு பெரும் கேள்விக்குறியே ஆகும். சிலர் பிழைப்பு தேடி ஊர் விட்டு ஊராக சென்று விடுகின்றனர். அவ்வாறு சென்றுவிட்ட போதிலும் மீண்டும் வந்து அவர்கள் குலதெய்வத்தை திரும்பி வந்து வணங்கும் நிலை ஏற்படாது. பணி சுமை காரணமாக மேலும் இது மாதிரியான பணி சுமை காரணத்தினால் நாம் குலதெய்வத்தை வந்து முறையாக வணங்காததால் அவர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கும் தோஷம் ஏற்படுகிறது. அந்த தோஷம் என்ன என்பதை பார்க்கலாம். குலதெய்வ தோஷம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் 11வது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ குலதெய்வ தோஷம் ஏற்படுகிறது. குலதெய்வ தோஷத்திற்கு சிறந்த பரிகார தலமாகவும் குலதெய்வம் அறியாதவர்கள் வந்து வழிபடக்கூடிய குலதெய்வ கோயிலாகவும் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கை அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக வீற்றிருக்கிறார் மற்றும் மூலவராகவும் அவர் விளங்குகிறார். கோவில் இருக்கும் இடம் கும்பகோணம் முதல் மயிலாடுதுறையில் செல்லும் வழித்தடத்தில் குத்தாலம் என்ற ஊர் உள்ளது. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் ஆலயம் அமைந்துள்ளது. கோவில் நடைந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோயில் நடை திறந்திருக்கும். பரிகார முறைகள்: தங்களது ஜாதகத்தை பார்த்து குலதெய்வ தோஷம் இருப்பதாக ஜோதிடர் உங்களுக்கு அறிவுறுத்தினால் நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. எனவே இங்கு இருக்கும் பரிகார முறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். குலதெய்வ தோஷங்கள் உள்ளவர்கள் குடும்ப விருத்திக்காக சந்தன அபிஷேகம் இங்கு செய்கின்றனர். இது மிகவும் பிரசித்தி பெற்ற அபிஷேகம் ஆகும். மேலும் எலுமிச்சை பழம் விளக்கேற்றி அரளிப்பூ மாலை அணிவித்து துர்க்கையை மனதார வணங்குகின்றனர். மேலும் 5, 7, 9 வாரங்கள் தொடர்ச்சியாக விளக்குகளை ஏற்ற வேண்டும். மேலும் ராகு காலத்தின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி நிறைய அபிஷேகங்கள் உள்ளது. அப்போது சந்தன அபிஷேகம் செய்வது அதிலும் மிக சிறப்பு. நம்மை சுற்றியுள்ள எதிரிகளின் தொந்தரவுகளை நீங்க குங்குமப்பூ காப்பு சாற்றி செவ்வரளிப்பூ மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் விரைவில் திருமணம் நடக்கவும் நீண்ட நாள் திருமணம் ஆகாத இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுவதும் மிக நன்று. கல்வியில் தமிழ் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நல்ல வெற்றி பெறவும், ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிறைய நாட்கள் நிலுவையில் இருந்த போதும் அதனை வெற்றி கிடைப்பதற்கு இந்த அம்மன் உதவிகரமாக இருப்பார் என்பது நம்பிக்கை. வியாபாரத்தில் ஒரு பெரும் லாபம் வந்து சேரவும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கொடுக்கும் அம்மனாகவும் இந்த மூலவர் அருள் பாலிக்கிறார். இங்கே உள்ள அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிய போது பக்தர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நெய் விளக்கேற்றி புடவை சாற்றி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். அவர்களின் வீட்டில் நல்ல செல்வம் சேர செந்தாமரை மலரையும், மனம் அமைதி பெற மல்லிகைப்பூ மாலையும், கடன் தீர நீண்ட நாள் கடன் தீர செவ்வந்திப்பூ மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு செவ்வரளி பூவையும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை நிகழ மனோரஞ்சிதம் பூவையும், உறவுகள் ஒற்றுமை பெற மறிக்குழுந்தையும், தொழிலில் வெற்றி பெற்ற செம்பருத்தி பூவையும், நீண்ட நாள் திருமணமாகாத இளைஞர்கள் ரோஜா பூவையும் எடுத்து வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் அம்மன் நிறைவேற்றி தருவார் என்பது மக்களின் நம்பிக்கையாகவே உள்ளது. பொதுவாக அனைத்து கோயில்களிலும் துர்க்கை அம்மன் வடக்கு அல்லது மேற்கு திசையில் அருள் பாலிப்பது வழக்கம். ஆனால் இங்குள்ள வனதுர்க்கை அம்மன் கிழக்கு நோக்கி தனி கோயிலில் அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பு. அம்மன் வலது கை சாய்ந்த நிலையில் அபய கஷ்டம் வரதும் என 2 முத்திரைகளை காட்டி அருள் பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பாகவே இந்த கோவில் உள்ளது. அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அவளது வலது கரத்தில் உள்ளங்கையில் வியர்வை முத்துக்கள் வெளிப்படுவது அதிசயம். வழிபடும் முறைகள்:
திருமணத்தடை, குழந்தை பேறு, தொழிலில் நல்ல லாபம் பெற போன்றவை இத்தலத்தில் சிறப்பு வழிபாடு செய்யவும், எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி அரளிப்பூ மாலை போன்றவற்றை அம்மனுக்கு அணிவித்து இங்குள்ள துர்க்கை அம்மனை வணங்கினால் அனைத்து தோஷங்களும் நீங்கி அனைத்து செல்வங்களும் பெறலாம். இவ்வாறு வேண்டுபவர்கள் நிலையத்திற்கு வந்து கண்டிப்பாக இங்கு வழிபடவும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இங்கே வந்து வழிபடலாம். எனவே குலதெய்வ தோஷம் உள்ள நபர்கள் தங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் நாளை வனதுர்க அம்மன் ஆலயத்திற்கு அழைத்து வந்து மேலே நாங்கள் குறிப்பிட்டுள்ள பரிகார முறையில் எந்த ஒரு சூழ்நிலைக்கு எந்த பூ படைத்து அம்மனை வழிபட வேண்டும் என்ற அனைத்தையும் தெளிவாக காணொளியில் விளக்கியுள்ளோம். அதனை பின்தொடர்ந்து அந்த பரிகார முறைகளை செய்து தனிப்பட்ட வாழ்வின் ஒரு உயர்வை பெற்ற எங்களது தெய்வீக பலன்கள் சேவை சார்பாக மனதார வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.